கல்லூரிகளுக்கு அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈஷா யோகா வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்திலிருந்து ஈஷா யோகா வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உயர்நீதிமன்றத்திலிருந்த ஈஷா யோகா வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். விவரம். ஈஷா யோகா மையத்தில் தனது இரு மகள்கள் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களை மீட்டு தரக்கூறி கோவையைச் சேர்ந்த காமராஜ் என்பவர் ஆட்கொணர்வு மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக அந்த இரு பெண்கள் மட்டுமில்லாமல் மற்றவர்களிடம் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து ஈஷா யோகா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் அவசர முறையீடு செய்யப்பட்டது. அப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அதே போன்று இங்கு யாரும் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து அந்த இரண்டு பெண்களிடமும் காணொலி மூலம் நீதிபதிகள் அவர்களது சேம்பரில் வைத்து விசாரணை நடத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் பல்வேறு உத்தரவுகளை குறிப்பிட்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் காமராஜ் அந்த மகள்களினுடைய தந்தை தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவை முழுமையாக உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு தடை மட்டுமே விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கு ஒட்டுமொத்தமாக உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது மனுதாரரோ அல்லது அவரது தரப்பு வழக்கறிஞரோ உச்சநீதிமன்றத்தில் நேரடியாகவோ அல்லது காணொலி மூலமோ ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதே போல சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் காவல்துறை விசாரணை நடத்திய அந்த அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், மேலும் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் போலீசார் மேலும் எந்த நடவடிக்கையும் ஈஷாவிற்கு எதிராக எடுக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் இந்த வழக்கினுடைய விசாரணையை அக்டோபர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் அன்றைய தினத்துக்கு முன்னதாகவே நிலவரம் ஈஷாவில் நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தங்களுக்கு எந்த விதமான தகவலையும் முன்கூட்டியே தெரிவிக்காமல் இது போன்ற ஒரு முறையீடு ஈஷாவில் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சார்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு ஈஷா தரப்பை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் அரசுக்கு எதிராக ஒன்றுமே இல்லையே, பின்னர் ஏன் அரசிடம் தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அதே போல ஈஷா யோகா மையத்திற்குள் சென்று போலீசார் மட்டுமே விசாரணை நடத்தவில்லை என்றும் அது சுகாதாரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்ததாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கினுடைய விசாரணையை அக்டோபர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.